பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பழனி சுகன்யா ரெண்டு பேரும் உள்ள வராங்க. வா சுகன்யா, வா பழனி. என்ன சுகன்யா, உனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வழியே தெரியறதுல போலன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அத்தாச்சின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன சமையல் சொல்லுங்கன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே சரவணனை பத்தி பழனி பேசுறாங்க. அக்கா, சரவணனோட லைஃப் இப்படி இருக்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் வாழ்க்கை என்னாக போதோ ஏதாக போதோ தெரியலன்னு சொல்லி கோமதி பழனி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே பழனி வந்து, அக்கா எதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்க? இங்க பாருக்கா, நீங்க மச்சான் பசங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை இப்ப வரைக்கும் என்னாலவே ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது சரவணன் எப்படிக்கா ஏத்துப்பான்? இது எல்லாத்துக்குமே ஒரு வழி என்ன தெரியுமா? மயிலுக்கும் சரவணனுக்கும் விவாகரத்து நடந்தா சரவணனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏண்டா, அதுக்காக பிறகுற குழந்தைய அப்படியே விட்டுற முடியுமா? எனக்கா பேசிட்டு இருக்க? சரவணன் அதுக்காக அப்படியே விட்டுருவானா, இல்ல நம்ம தான் அப்படியே விட்டுருவோமா? அதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புங்க. நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி கண்டிப்பா சரவணனோட லைஃபும் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்பான். எதை நினைச்சும் நீங்க வருத்தப்படாம இருங்கன்னு சொல்லி பழனி சொல்றாங்க. ஏதோ ஒண்ணுடா, நீ சொல்ற மாதிரி வாய் முகூர்த்தம் நடந்தா சந்தோஷம் தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்க முடியாம செந்தில் கிட்ட இவ்வளோ பணம் இருக்கிற விஷயத்தவே நினைச்சிட்டு வந்து இருக்காங்க. அப்ப கூட வேலை பார்க்குறவங்க மீனா கிட்ட, என்ன மீனா, என்னாச்சு உனக்கு? ஏதாவது உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் சொல்லிட்டு மீனா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப செந்திலுக்கும் அதே சந்தேகம் தான். ஏன்னா மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு மீனாவோட அப்பாவை வர வைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு, தனியா இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறாங்க. என்ன விஷயம் மாப்பிள்ள, எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மாமா, நீங்க சொல்லிதான் லஞ்சம் வாங்குறதவே நான் ஆரம்பிச்சேன். போன மாசம்லாம் இந்த லஞ்சம் வாங்குவேன் நீயான்னு சொல்லி கேட்டிருந்தா எனக்கே நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன். என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக லஞ்சம் வாங்குற வேலையை நான் வந்து பார்த்துட்டு இருந்தா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு மீனாவுக்கு. அவ இப்ப வரைக்கும் என்னை நம்பல. நான் கூட ஏதோ சேவிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சேன். இருந்தாலுமே மீனா அந்த விஷயத்த வந்து நம்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள நீங்க, மீனா வந்து பொழைக்க தெரியாத பொண்ணு, 10 லட்சம் முள்ளங்கி கத்தியாட்டம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணத்தை திரும்ப எடுக்க வேண்டாமா? அதுக்காக இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. பணத்தை எடுத்துட்டு வந்து நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பா வந்து பயங்கரமா திரும்பவும் அப்ரோச் பண்றாங்க. இதனால செந்திலும் சரி மாமான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. செந்திலும் அதே தப்ப திரும்ப திரும்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்ததா நம்ம கதிர் ராஜியை காட்டுறாங்க. கதிர் வந்து ராஜி கிட்ட பேசாம வேற ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. சரவணனோட லைஃப பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ராஜி வந்து, சரவணன் மாமா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா அவருடைய லைஃப் சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தை வந்து சரவணன் மாமாவோட லைஃப மாத்தும், நீ நம்பு கதிர்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே சரவணனோட லைஃப பத்தி அவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரவணனுடைய லைஃப் மயிலு வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறமா சந்தோஷமா திரும்ப மாறுமா? சரவணன் ஆசைப்பட்டபடியே அஞ்சலி கூட சேர்ந்து சரவணன் சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.